திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வனைந்திடுமே ஆழ்கடலில் அலைகளினால்
இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றீர். சிலுவை சுமந்தென்றும் என் பின் வராதவன் அல்ல என் சீஷன் என்றீர். எந்தன் சிலுவையை நான் சுமக்க, எந்தன் சிலுவையை நான் சுமக்க பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. பலமதை தாரும் ஐயா. உந்தன் பலமதை தாரும் ஐயா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். உபத்திரவம் உண்டு உலகினில் என்றீர், உலகத்தை வென்றேன் என்றீர். உபத்திரவம் உண்டு உலகினில் என்றீர், உலகத்தை வென்றேன் என்றீர். உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே உம்மை போல் மாற்றும் ஐயா. என்னை உம்மை போல் மாற்றும் ஐயா. உம்மை போல் மாற்றும்
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் சிலுவையில் பாடுபட்டதை நினைவு கூறும் இந்த வாரத்திலே முதல் நாள் ஆராதனையில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். சிறுமந்தையாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். சுவாமி, வர தடைப்பட்டவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, உம்மை குறித்து உம்முடைய பாதங்களிலே நாங்கள் ஆண்டவரை காத்திருப்பது மிகவும் இன்பமானது. சுவாமி, ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நாங்கள் இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். சுவாமி, ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்த தெய்வ தோத்திரம் ஆராதனை முழுவதிலும் உம்முடைய அசைவாடுதலை ஒவ்வொருவரும் உணர நீர் உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் சுவாமி. ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 281வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 281.
மூன்றாம் ஆராதனை முறையை தொடர்வோம். பக்கம் 21. கர்த்தரின் வாசல்களில் நன்றியறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், கிருபை என்னென்றைக்கும் அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமல் போனோம். தமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் அவரும் இணைந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தரலும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும் உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பாவ அறிக்கையை செய்வோம். நம்முடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே நாம் அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாவோம். பாவம் செய்யாத ஆத்மா இல்லை. யாவரும் பாவம் செய்து ஆண்டவரே நாம் இரக்கங்களை நாம் இழந்து போனோம். பாவங்களை அறிக்கை செய்தால் நமக்கு உதவி செய்ய கடவுள் வல்லவராக இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். கடவுளே, உமது கிருபையின் மடி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே மீறுகளை என் அக்கிரமம் நீங்கள் என்னை சுற்றிலும் கல்வி அல்லவும் என் பாவம் என்னை சுற்றி அறியும். என் மீறுகளை நான் உணர்ந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமான பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் தயவுசெய்து நாம் யாவரும் உட்கார்ந்து எந்த நாவில் புது பாடல் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவதீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவதீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சுவிசேஷ பாடத்துக்காக சபையார் தயவு செய்து எழுந்திருங்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 40 வரை. மார்க்கு 10:35 முதல். அப்பொழுது செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்.
அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு சபையார் தயவு செய்து அமர்கள். இப்பொழுது நாம் செய்தி கடந்து சொல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான லெந்து காலங்களிலே, இந்த பரிசுத்த வாரங்களிலே நடைபெறுகிற இந்த கன்வென்ஷன் தினத்திலே உங்கள் மத்தியிலே 3 நாட்கள் செய்தியை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 3 நாட்களிலும் கூட விசேஷித்தமான தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இங்கே நாம் தேவனுடைய கிரியைகளை பார்க்கும்படியாக இங்கே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு கூட கூடி வந்திருக்கிறோம். இந்த 3 நாட்களிலும் பார்ப்பீர்கள் என்றால் 3 முக்கியமான காரியங்களை சிலுவையோடு நாம் சம்மதப்படுத்தி பார்க்க போகிறோம். இந்த 3 காரியங்கள் என்னவென்று பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் நம்முடைய சுவிசேஷத்திற்கும் நம்முடைய சாட்சியின் ஜீவியத்திற்கும் நாம் முன்னேற விடாதபடிக்கு தடை செய்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளாக வருகிற சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. அவைகள் ஒன்று என்னென்று பார்க்கும்போது பதவி வெறி, பதவி பற்றிய ஒரு வெறி, பதவி ஆசை என்று சொல்லலாம். இன்னொன்று என்ன காரியம் என்று பார்த்தால் பணத்து மேல் உள்ள ஆசை, பண ஆசை. மூன்றாவது சுயநீதி. இந்த 3 காரியங்களை குறித்து தான் நாம் அடுத்த இன்றைக்கு நாளைக்கு நாளான தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். சரியா? இந்த 3 காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் அது தடையாக தான் இருக்கும். பதவி என்று சொன்னால் நாம் உடனடியாக நினைத்துக் கொள்வது பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், இல்லைனா பெரிய அதிகாரிகள், இவர்களை தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் பதவியானாலும் சரி, பணமானாலும் சரி, அல்லது சுயநீதி சம்பந்தப்பட்ட காரியங்களானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கும் சில காரியங்களாக இருக்கிறது. இதற்கு ஒரே பதில் சிலுவை மாத்திரமே. ஆகவே சிலுவை மூலமாக தேவன் இவைகளிலே நமக்கு எப்படி வெற்றியை தருகிறார் என்பதை பார்த்து தேவன் உங்களோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இன்றைக்கு பதவி வெறியை குறித்து பார்க்க போகிறோம். நீங்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே பார்க்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே 2 பேர், யோவானும் அவனுடைய சகோதரனாக யாக்கோபும் யோவானும் என்று சொல்வார்கள். இந்த 2 சகோதரர்களும் இயேசுவின் இடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நீர் உம்முடைய மகிமையில வரும்பொழுது உம்முடைய சிங்காசனத்துக்கு வலது பக்கத்தில் ஒருவனுக்கும் இடது பக்கத்தில் ஒருவனுக்கும் ஒரு இடம் கொடுங்க, அதுதான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று கேட்கிறார்கள். அப்போ இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். சரியா? ஆகவே இங்கே பார்க்கும்போது பதவியை குறித்த ஒரு விருப்பத்தோடு அவர்கள் இயேசுவின் இடத்திலே கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்க வேண்டும்? அவர்களாகவே யோசித்து இயேசுவினிடத்தில் கேட்டு விட்டார்களா என்று நீங்கள் பார்க்கும்போது அப்படி கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பார்க்கும்போது இந்த சம்பவத்திற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19:28.
அங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களுக்கும் சிங்காசனங்களை வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் மகிமையிலே வரும் பொழுது நீங்கள் 12 பேருக்கும் உங்கள் 12 சிங்காசனங்கள் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ இவங்க கேட்டதில் முழுமையும் தவறு கிடையாது. ஆனால் அங்கே ஏதோ ஒரு தவறான பாதைக்கு அவங்க செல்வது போல் இருக்கிறபடியினாலே அதை இயேசு அவங்கள சீர்திருத்தம் பண்ணுகிறார். அவ்வளோதான். ஆகவே அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். அவர்களுக்கு ஒரு பதவியை இயேசு ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவ ஜீவியத்தை நீங்கள் பார்க்கும்போது பிரியமானவர்களே, இது எந்த பதவியும் இல்லாமல், எந்த விதமான உயர்வும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஒரு துறவி போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தேவன் நம்மை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். நமக்கு பதவிகளை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். God wants to promote you in each and every area of your life. உங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட ஜீவியத்திலே இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலகத்திலே ஆனாலும் சரி, உங்களுடைய வியாபாரத்தில் ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ எல்லாவற்றிலும் தேவன் உங்களை உயர்த்தும்படியே விரும்புகிறார். நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீ வாலாகாமல் தலையாயிருப்பாய், நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய். அப்படின்னா என்ன? ஆண்டவர் உங்களை ப்ரொமோட் பண்ணுகிறார். நிறைய பேருக்கு வாலா இருந்தா போதும், நான் கீழேயே இருந்தா போதும் என்று நினைக்கிறார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே, வேதம் அப்படி போதிக்கவில்லை. இயேசுவும் அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் தலையா இருக்கும்படி விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகள் தலையா இருக்கும்படி விரும்புகிறார், மேலா இருக்கும்படி விரும்புகிறார். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் கூட நீங்கள் ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு உயரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். He wants you to be promoted from one level to another level. நீங்கள் உயர்ந்து உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை நாம் முதலாவது மறந்துவிடக்கூடாது. அது நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 75:9 சொல்லுகிறது, அந்த ஒருவனை உயர்த்துவதே கர்த்தர் தான், தேவன் தான் உயர்த்துகிறார். ஆங்கிலத்தில் இதை பார்க்கும்போது ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். பதவி, உயர்வு, அதிகாரம், ப்ரமோஷன் எல்லாம் எங்கேருந்து வருது? ஆண்டவரிடத்திலிருந்து வருது. தேவனிடத்திலிருந்து உங்களை தேடி வருகிறது. இங்கே இயேசு இடத்துல அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இயேசு அவர்களுக்கு சொல்லிட்டார், உங்களுக்கு 12 சிங்காசனங்கள் இருக்கும், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்வீர்கள் என்று அவர் ஏற்கனவே சொன்னதுதான். பதவியை அவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். ஆனால் இந்த பதவியை இவர்கள் அணுகும் முறை, அங்கதான் ஒரு சிறு தவறு ஏற்படுகிறது. அது என்ன தவறு என்பதை குறித்து, அதுதான் பதவி வெறி என்ற ஒரு காரியத்தை வைத்து நாம் பார்க்க போகிறோம். covetousness for the position, பதவி வெறி. அதை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், அந்த உலகத்தில் இப்போ பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது, அரசியல் சம்பந்தமாக எல்லாம் நமக்கு தெரியும். பதவியை ஆசைப்பட்டு பதவி வெறித்தனமாக எப்படி செயல்படுகிறார்கள், அதை பற்றி விளக்க தேவையில்லை. ஆனால் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இவர்கள் எப்படி அங்கே டீவியேட் ஆகுறாங்க, சரியான நோக்கத்திலிருந்து திரும்புகிறார்கள், கர்த்தர் எப்படி அவளை திருப்புகிறார், சிலுவையில் என்ன பதில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் பார்க்கும்போது பதவியை உலகம் நாடும் பொழுது, உலகமானது பதவியை அணுகிற ஒரு முறை பார்க்கும்போது தன்னை உயர்த்துகிற ஒரு முறையிலே அணுகுகிறது. இட் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் எலிவேட்டிங். நான் உயர்ந்துடணும், என்னை நான் உயர்த்துடுவேன், நான் எல்லாரோட நான் பெரியவன் என்று சொல்லி தன்னையே உயர்த்துகிற ஒரு தன்மையுடையதாக உலகத்திலே பார்க்கிறோம். இதை தான் மாம்ச சிந்தை என்று நாம் சொல்வோம். இந்த மாம்ச சிந்தை, செல்ஃபிஷ் ஆம்பிஷன், the ambition of the flesh, இந்த செல்ஃபிஷ் ஆம்பிஷன் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவன் உலகத்தை படைப்பதற்கு, அதாவது மனுஷனை படைப்பதற்கு முன்பாக வானத்தையும் பூமியையும் படைத்த போது தேவன் ஒரு தேவ தூதனை சிருஷ்டித்தார். அவனை குறித்து ஏசாயா 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் நீங்கள் பார்க்கும்போது, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம் பார்க்கும்போது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி தன் இருதயத்திலே சொன்னான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி. ஆங்கிலத்திலே நம்ம அதோடைய மீனிங்கை நம்ம தெரிஞ்சிருப்போம். லூசிஃபர் எனப்படுகிற ஒரு தூதனை தேவன் படைத்தார். அவன் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு தூதன். அவன் சொல்லுகிறான், நான் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். எங்க சொல்றான்? வெளியில கூட சொல்லல, அவன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான்.
மனுஷன்லாம் படைப்பதற்கு முன்பாக நடைபெறுகிற சம்பவம் இது. இந்த லூசிஃபர், இந்த அதிகாலையின் விடிவெள்ளி மகன் என்ன சொல்றான்? நான் 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 என்று தன்னையே உயர்த்தி தன்னுடைய இருதயத்திலே சொல்லி கொண்டான் என்று அந்த வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 14:12 முதல் 14. தேவனுடைய சிங்காசனத்தில் நான் போய் உட்காருவேன், அந்த பர்வதத்தில் போய் உட்காருவேன், அவருக்கு ஒப்பாய் இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி தன்னையே உயர்த்துகிறான். இதுதான் உலக பதவியை நாடுகிற அணுகுமுறை. This is how the world approaches the position. அவனை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எரேமியா 28 அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களிலே பார்க்கும்போது, எரேமியா 28:14-15 பார்க்கும்போது, அவன் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட, காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கெரூப். ஸோ அவனுக்கு ஒரு பதவியை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். பாருங்கள், அவன் தன்னை தேவன் என்று சொல்ல விரும்புகிறான். அவன் வெறும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவதூதன். ஆனால் அவனுக்கு ஒரு விசேஷித்த பதவியை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். என்ன பதவி? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூப். கேருபீன்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம்ல, கேருபீன்கள், செராபீன்கள் என்று. அப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் ஏஞ்சல்ஸில் அவன் ஒரு கேட்டகரி. சிங்காசனத்துக்கு முன்பாக காப்பாற்றுகிற ஒரு கேருபாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபாக அவனை வைத்திருந்தார். ஆனால் அவனுடைய இருதயத்தில் பொல்லாப்பு வந்தது. அவன் இருதயத்தில் தன்னை மேன்மைப்படுத்தினான். இந்த பொல்லாப்பு தான் மனுஷனுக்குள்ளாக, உலகத்திற்குள்ளாக மாம்ச சிந்தையாக, பாவ சிந்தையாக வெளிப்படுகிறது. இந்த பாவ சிந்தை இங்கே சீஷர்களுக்குள்ளாக எப்படி வர பார்க்கிறது என்று பார்க்கும்போது, முதல்ல 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகம் இந்த மாம்ச சிந்தையோடு பதவியை அணுகுகிற முறையில் 5 காரியங்கள் இருக்கு. முதலாவது, அது சுய பலத்தை நம்புகிறதா இருக்கிறது. இட் ட்ரஸ்ட்ஸ் இன் இட்ஸ் ஓன் ஸ்ட்ரென்த். சுய பலத்தை அது நம்பும். ரெண்டாவதாக, அது பரிந்துரையை நாடும். இட் சீக்ஸ் ரெக்கமெண்டேஷன். மூன்றாவது, அது குறுகிய முன்னோட்டத்தோடு நடக்கிறதா இருக்கிறது. இட் ஹேஸ் அ நேரோட் பெர்ஸ்பெக்டிவ். நான்காவதாக, அன்பில் குறைந்து செல்லுகிறதா இருக்கிறது. ஐந்தாவதாக, இருமாப்புள்ள அதிகாரமுடையதா இருக்கிறது. 5 காரியங்கள். சுயபலத்தை நம்புகிறதா இருக்கிறது, பரிந்துரையை நாடுகிறதா இருக்கிறது, குறுகிய மனநோக்கம் உடையதா இருக்கிறது, அன்பில் குறை உள்ளதா இருக்கிறது, இருமாப்புள்ள அதிகாரம் உடையதா இருக்கிறது. இதுதான் உலகம் பதவியை அணுகுகிற முறை. இதை சற்று நாம் பார்க்க போகிறோம். இங்கே சீஷர்களை பாருங்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, எனக்கு இந்த வலதுபுறம் இடதுபுறம் தாங்கன்னு கேட்குறாங்கல்ல. எதை வச்சு கேட்குறாங்க என்று பார்க்கும்போது, ஒரு பக்கம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் தான். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவினிடத்தில் தொடர்ந்து வருகிறார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. தங்களுடைய படகு, தங்களுடைய தகப்பனார் ஆகிய செபேதியு, எல்லாம் பிஸ்னஸ் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவங்க என்னங்க வந்திருக்காங்க? இயேசுவை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய கிரியையின் அடிப்படையிலே, நாங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு தாங்க அப்படின்ற கேட்கிற விதமாக கேட்கிறார்கள். நீங்கள் நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலே 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தில் இயேசு அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா? நான் பெற்ற ஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமான்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எல்லாம் செய்ய ரெடியாக இருக்கோம், எங்களால் முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் ஒரு பதவியை எப்படி நாடுகிறார்கள் என்றால், தங்களுடைய சுய பலத்தை, தன்னுடைய சுய கிரியையை நம்பி அவர்கள் ஒரு பதவியை நாடுகிறார்கள். எனக்கு இந்த பலன் இருக்கு, எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, நான் அந்த பதவியை பிடித்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் வந்து கேட்கிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும்போது, இந்த நாம வாசிக்கேட்ட வேத பகுதி மத்தேயு பகுதியில் யாக்கோபும் யோவானும் வந்து கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நாம் பார்க்கும்போது நாம் வாசிக்க கேட்டது மார்க்கு 10ஆம் அதிகாரம். ஆனால் அதே சம்பவம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே இன்னும் ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து கேட்டது யார் தெரியுமா? யாக்கோபும் யோவானுடைய தாய் வந்து கேட்கிறார்கள். அங்கே தாயாரை அனுப்பி கேட்க சொல்கிறாங்க. சரித்திரத்தின் வேத சரித்திர ஆராய்ச்சியின்படி பார்க்கும்போது அவருடைய தாயார் யார் என்று பார்க்கும்போது சலோமி எனப்படுகிறவர், மரியாளாகிய சலோமி என்றும் அவர்களை அழைக்கிறார்கள். அவங்க யார் என்று பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவின் தாயாராகிய மரியாள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய இன்னொரு சகோதரி. இயேசுவின் தாயாராகிய மரியாளுக்கு 2 சகோதரி இருக்கிறாங்க, 3 பேரும் மரியாள் தான்.
இது இரண்டாவது சகோதரி. அவங்களுடைய 2 குமாரர்கள் தான் யாக்கோபும் யோவானும். அப்படின்னா அவங்க இயேசுவுக்கு எப்படி சொந்தம்? தம்பி முறை, கரெக்டா? கசின் பிரதர். ரொம்ப சுத்தி வந்துட்டனோ. ஆகவே மரியாளுடைய சகோதரினா சித்தி பிள்ளைங்க, இயேசுவுக்கு சித்தி பிள்ளைங்க. அப்போ நாம் ஏற்கனவே தெரியும், கானா ஒரு கல்யாணத்தில் மரியாள் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்குறாங்க, இங்கே கொஞ்சம் குறைவாக இருக்குப்பா, ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சித்தி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை மறந்துடாதப்பா, இவங்க 2 பேரும் வலதுபுறம் இடதுபுறமே வச்சுக்கோ, அவங்க 2 பேருமே அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஹிஸ் ஆண்ட் அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. ஆகவே எப்படி அவங்களுக்கு தெரியாமல் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்களா? இயேசு அப்புறம் யார் இடத்துல பேசுகிறார்? அவங்க இடத்துல பேசல, யாக்கோபு யோவான் இடத்துல தான் பேசுகிறார். அப்போது யாக்கோபு யோவான் தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, அம்மா போய் தயவுசெய்து கேளுங்க, எங்களுக்கு அந்த சிங்காசனத்தில் கொஞ்சம் இடம் பிடிச்சி வைங்க அப்படின்னு. அப்போது அவர்கள் தங்களுடைய பரிந்துரையை நாடுகிறார்கள். உலக பிரகாரமான மாம்சத்துக்கு ஏதுவான பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன். முதலாவது பார்த்தா சுய பலத்தின் மூலமாக அப்ரோச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு யாராவது நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? ரெக்கமெண்டேஷன் மூலமாக நம்புகிறார்கள். மூன்றாவது பார்க்கும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அந்த ஸ்நானம் பண்ணுவீங்க, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் கேட்குறது என்னன்னு உங்களுக்கு புரியல. யூ டு நாட் நோ வாட் யூ ஆஸ்கிங் ஃபார். அப்போது அவங்களுக்கு என்னத்தை கேட்குறோன்னு தெரியாமலேயே அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற ஒரு தரிசனம், அவருக்கு இருக்கிற ஒரு முன்னோக்கம், a perspective is a narrowed perspective. It's a narrow vision. உலக பிரகாரமாக நீங்கள் ஒரு பதவியை நாடி செல்லும்போது நீங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு, ஒரு குறுகிய தரிசனத்தோடு அதை நாடி ஓடுகிறவர்களாக இருக்கிறீங்க. அது சுற்றிலும் வேற என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஒரே குறுகிய கண்ணோடு, இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினா எப்படி இருக்கும், அதுக்கு சைடில் தெரியாது, அது ஸ்ட்ரெயிட்டாக தான் ஓடும், அது சைடில் என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அதுபோல் குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். அப்படி தான் உலகம் ஓடிட்டு இருக்கு. சுற்றி முற்றும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அவளுக்கு அந்த பதவி கிடைச்சா போதும், போய் அபகரித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஓடுகிறார்கள். ஆகவே அது உலகத்தின் வழியாக இருக்கிறது. நான்காவதாக பார்க்கும்போது அன்பு தணிந்து போகிறது, அன்பு குறைகிறது. இவர்கள் பாருங்கள், இயேசு அவருக்கு இருக்கிற சீஷர்களே 12 சீஷர்கள், 12 சிங்காசனத்தை வாக்கு பண்ணிட்டாரு, நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள்னு சொல்லிட்டாரு. அதுலேயும் நாங்கள் ரைட்டில் உட்காருவோம் லெஃப்டில் உட்காருவோம் வந்து கேட்குறாங்கன்னா, அவங்க மற்ற சீஷர்களை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. இவங்கெல்லாம் நம்முடைய டீம், நம்ம அப்போஸ்டலிக் டீம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள், இவங்க எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரு ஐக்கியமாக ஒன்றா உட்காரணும், அப்படி தான் அவங்க விரும்பி இருக்கணும். அவங்க அதுலேயும் எனக்கு ஸ்பெஷலாக நாங்கள் எலிவேட்டடாக உட்காரணும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கே அன்பு இல்லை, பிறருக்குரிய. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? மற்ற 10 பேர் சும்மா அப்படி உட்காந்துக்குங்கப்பா, நாங்கள் இயேசுக்கிட்ட உட்காந்துப்போம் அப்படி சொல்லி அவங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்கிறது? மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை இல்லாததாக அவர்களுக்கு இருக்கிறது. அன்பிலே குறைவாக இருக்கிறார்கள். இதே யாக்கோபு யோவானை குறித்து வேறொரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 54 முதல் 56 வசனங்கள் நீங்கள் குறித்து வைத்து வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 54 முதல் 56. அங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சமாரியா வழியாக எருசலேமை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கே ஒரு சமாரியா பட்டணத்து வெளியாய் செல்லும்போது அந்த பட்டணத்தார் இயேசு கிறிஸ்துவையும் அவர் சீஷர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே முதலாவது கோபப்படுகிறது யாருன்னு பார்க்குறீங்கன்னா, யாக்கோபும் யோவானும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நீங்கள் எங்ககிட்ட இப்போ சொல்லுங்கள், நாங்கள் வானத்திலிருந்து அக்கினை இறங்க பண்ணி இந்த பட்டணத்தையே அழிச்சிடலாம், நெருப்பை வச்சு அழிச்சிடலாம், எலியா செஞ்சது மாதிரி செஞ்சிடலாமா ஆண்டவரே? ஆண்டவரே நீங்கள் இறக்குங்கன்னு கூட சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இறக்கட்டுமா? ஏதோ அவங்களுக்கு ஏற்கனவே அதிகாரம் இருந்த மாதிரி. இயேசு அவர்களுக்கு அக்கினியை இறக்கும்படி அதிகாரம் ஒன்றும் கொடுக்கவில்லை. அவளுக்கு சுகம் அளிக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக எல்லாம் அதிகாரம் கொடுத்திருந்தார். வானத்திலிருந்து அக்கினி இறக்க அதிகாரம் கொடுத்தாருன்னு வேதத்தில் இருக்குதா? இல்லை, அங்கே எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவங்களாகவே ஒரு அசம்ஷன், வானத்திலிருந்து எலியா மாதிரி எப்படியாவது அக்கினி இறக்கி உங்களெல்லாம் அழிச்சிடலாம், என்னைய விட மாட்டேன்ற இந்த பட்டணத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? இருமாப்பாக, அவர்கள் அன்பல்லாதவர்களாக அவர்கள் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக கேட்கிறது யாரு? யாக்கோபும் யோவானும். இப்போ இயேசு அவர்களை அதட்டினார் என்று பார்க்கிறோம். அங்கே அதட்டி என்ன சொல்றார்? 56ஆம் வசனம், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார்.
நான் எதுக்கு வந்திருக்கேன் என்று இயேசு சொல்றாரு, மனுஷனை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிக்கவே வந்திருக்கிறேன். அப்போ ஒரு அன்பின் மோட்டிவ் ஆஃப் லவ், அவளை அழிக்க வேண்டும் என்று அல்ல. இயேசு வந்தது மனுஷனை அழிப்பதற்காக அல்ல, பட்டணங்களை அழிப்பதற்காக அல்ல, ரட்சிக்கப்பட வைப்பதற்காக, ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவத்திலிருந்து அவளை மீட்டெடுப்பதற்காக இயேசு வந்தார். அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இருதயத்தில் என்ன இருந்தது? இப்படிப்பட்டதான அதிகாரம் கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? யாக்கோபு யோவான் அந்த நேரத்தில் இயேசு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் கையில், அவங்க அக்கினி இறக்கிட்டு இருந்திருப்பாங்க, அங்கே சுவிசேஷ ஊழியத்தை செய்திருக்க மாட்டாங்க. ஆகவே அன்பிலே குறைவு, உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம உலகத்தில் பார்க்குறோம், பதவிக்காக எப்படியாக அடித்துக் கொள்கிறார்கள், ஒருத்தரை ஒருத்தர் அடித்து, ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுத்து, அன்பில்லாதவர்களாக, நேற்று நண்பர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பிரிந்து ஒருத்தரை ஒருவர் குறை சொல்லி கொண்டு, வாயிலே வராத வார்த்தைகளெல்லாம் பேசி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களை குறித்து தவறாய் பேசுகிறார்கள். அன்பில்லாத கிரியைகளை பார்க்கிறோம். ஏன்? பதவி வெறி. உலகம் பதவியை அப்படிதான் நாடுகிறது. ஐந்தாவதாக பார்க்கும்போது இருமாப்புள்ள அதிகாரம். பதவி வரும்போது அங்கே உலகம் செய்கிறது என்ன? இருமாப்புள்ள அதிகாரம் செய்கிறதாம். 42ஆம் வசனத்திலே இயேசு அதை தான் சொல்லுகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அங்கே இது நாம் வாசிக்க கேட்ட பகுதியை தாண்டி இன்னும் கொஞ்சம் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். உலகம் பதவியை வைத்து என்ன செய்கிறதாம்? அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள். உலகத்தாருக்கு பதவி வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அந்த இருமாப்பாய் ஆளுகை செய்வதை குறித்து கிரேக்க மொழியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அதனுடைய வார்த்தை கட்டக்கூரியோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. கட்டக்கூரியோ. தமிழில் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிற மாதிரி இருக்குதா? அது மாதிரி தான். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். அதிகாரம் வந்தோடனே மனுஷன் என்ன பண்ணுறான்? நம்முடைய தேசத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறான், தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறான். ஆனால் அந்த கட்ட கிடையாது இது. அதே போல இருக்கிறபடியால் சொல்லுகிறேன், இது கட்டக்கூரியோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருமாப்புள்ள அதிகாரம் செலுத்துகிறான், அவன் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே உலக பிரகாரமான அதிகாரங்கள், உலக பிரகாரமான பதவிகள் அதிகாரம் செலுத்த கடுமையாய் நடந்து கொள்ள, இருமாப்பாய் நடந்து கொள்கிறதா இருக்கிறது. இது எப்படிப்பட்டதான இருமாப்பு என்று பார்க்கும்போது, அந்த கட்டக்கூரியோன்ற வார்த்தை நான் சொல்லுகிறேன் அல்லவா, இதே வார்த்தை எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் 19:16 யூதர்கள் சிலர் ஒரு பிசாசை துரத்தும்படியாக துணிந்து செல்லுகிறார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு நாமத்தினாலே அவர்கள் பிசாசை துரத்த முற்படுகிறார்கள். அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணுது? பொல்லாத ஆவியை கொண்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? அந்த பொல்லாத ஆவி அவர்களை அடித்து உதைத்து துரத்தி விடுகிறது. பலாத்காரம் செய்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பலாத்காரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அது என்னவென்றால் அந்த கட்டக்கூரியோ என்ற அந்த வார்த்தை. பலாத்காரம், பொல்லாத ஆவி செய்கிற பலாத்காரம். இன்றைய உலகத்தில் பாருங்கள், பலாத்காரங்கள் நடக்கிறது, தீவிரவாதம் நடக்கிறது, வயலன்ஸ் காணப்படுகிறது, வன்முறை காணப்படுகிறது. இதெல்லாம் என்ன? அந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள், பிசாசினுடைய கிரியைகள். அப்போ இந்த உலகத்துல அதிகாரத்துக்கு வர்றவன் என்ன பண்றான்? இந்த பிசாசினுடைய ஆவி மூலமா, பொல்லாத ஆவியுடையவனாக, இருமாப்புள்ள இருதயனாக, பொலிட்டிக்கல் மைண்ட் செட் உள்ளவனாக அவர்கள் வந்து அபகரிக்க பார்க்கிறார்கள். இப்போ இயேசு இவர்களுக்கு ஒரு பதவியை வாக்கு பண்ணிட்டார். ஆனால் சீஷர்கள் உலக பிரகாரமாக அதை நாடக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு அந்த பதவி நிச்சயம் இருக்கிறது. அதை எப்படி நாட வேண்டும் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், இயேசு அந்த 12 பேருக்கும் அவர் அந்த சிங்காசனங்களை வாக்குத்தத்தம் பண்ண உடனே என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று நம்ம அந்த 10ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது, அவர் சிலுவையை பற்றி தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், அவர் காட்டி கொடுக்கப்படுவார், எல்லாரும் அவரை சிலுவையில் அறைவார்கள் என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது தான் ஸ்லோவாக சலோமி வராங்க. வந்து அதை பற்றிலாம் விட்டுருங்க, என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க she is deviating away from the cross. அவர் ஒரு பதவியை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு சிலுவையை பற்றி இயேசு சொல்லுகிறார். ஆனால் அந்த சிலுவையிலிருந்து அவங்க டீவியேட் ஆகிறாங்க. உலகம் எப்பொழுதுமே சிலுவையை ஏற்றுக்கொள்ளாது.
பிசாசு சிலுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, சிலுவையின் உபதேசத்தை அதால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உலக சிந்தை உள்ளவர்கள் அதிலிருந்து டிவியேட் ஆகி மாம்சத்து வழியாக உலக பிரகாரமாக பதவியை எப்படி அடையலான்னு பார்ப்பார்கள். அதுதான் நம்ம பார்த்த அந்த 5 காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சிலுவை என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது 3 காரியங்களை நாம் இந்த மாலை வேளையில் பார்க்க போகிறோம். சிலுவை முதலாவதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பதவிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. The cross prepares you for the position. சிலுவை உங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டும், நீங்கள் ப்ரொமோட் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார், அதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார் சிலுவையின் மூலமாக. இரண்டாவதாக தேவனுடைய இறையாண்மைக்கு கீழ்ப்பட்டிருக்கும். The cross will bring you under the sovereignty of God. தேவனுடைய இறையாண்மை அது என்ன நம்ம பார்க்க போறோம். மூன்றாவதாக சிலுவை தேவனுடைய பலனை சார்ந்து கிரியை செய்யும். தேவனுடைய பலனை, தேவ வல்லமையை சார்ந்திடும். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் இந்த மாலை வேளையில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சிலுவை என்ன செய்கிறதாம், நம்மை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பதவிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. நீங்கள் இந்த 43ஆம் வசனம் 44ஆம் வசனம் பாருங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம். அங்கே இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. அதாவது உலக பிரகாரமாக நீங்கள் பதவியை நாடி செல்ல வேண்டாம். உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் என்று இயேசு சொல்லுகிறார். இங்கே 2 வாட்டி என்ன சொல்றாரு, நீங்கள் விரும்பினால், நீங்கள் விரும்பினால். நீங்க விரும்பினாலே போச்சு, நீங்க விரும்பினாலே பாவின்னு இயேசு சொல்றாரா? அவர்களுடைய விருப்பத்திற்கு அதட்டுகிறாரா? இல்லை. விருப்பங்களை நமக்குள் கொடுப்பது தேவன். தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு நல்ல பதவி வேணும், என் வாழ்க்கை உயரணும், என்னுடைய தரம் உயரணும், என் வாழ்க்கையின் தரம் உயரணும், the quality of my life has to improve, I have to be promoted என்று நம்முடைய இருதயத்தில் விருப்பம். அந்த விருப்பம் எங்கே வருது? நிறைய பேர் பிசாசு கொண்டு வந்துடுறான்னு நினைக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, நல்ல விருப்பங்கள், நீங்கள் முன்னேற வேண்டும் என்று வர விருப்பங்கள், முன்னேற்றத்துக்கான விருப்பங்கள் தேவன் உங்கள் இருதயத்தில் வைக்கிறார். அதை மறந்துவிடக்கூடாது. தேவன் தான் அந்த விருப்பங்களை கொடுக்கிறார். ஆகவே இயேசு இந்த விருப்பத்தை அதட்டவில்லை. அவர் சொல்லுகிறார், அப்படி விருப்பம் இருக்கா, நல்லதுதான். ஆனால் அந்த விருப்பத்துக்கு அவர் ஒரு தீர்வை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் முதலாவது பணிவிடைக்காரராக இருங்கள், ஊழியக்காரராக இருங்கள். அதாவது என்ன சொல்ல வராரு? பிறரோட ரிலேட் பண்ணுங்க, செல்ஃபிஷாக இருந்துடாதீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கடவுள் கொடுக்க போறாரா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேணுமா? நீங்கள் உங்களை மாத்திரம் யோசித்து கொண்டில்லாமல், நான் பிறருக்கு என்ன செய்ய போகிறேன், இதன் மூலமாக என்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்ய போகிறேன், என்னுடைய உற்றார் உறவினருக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, எளிமையாக இருக்கிறவர்களுக்கு, சபைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி மற்றவர்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். டோன்ட் பி லிமிட்டட். நான் என்ன ஊழியம் செய்ய போகிறேன், எனக்கு இந்த பதவி கிடைக்க போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நிச்சயமாய் கொடுக்க போகிறார். இதை வைத்துக்கொண்டு நான் பிறருக்கு என்ன செய்ய போகிறேன், அதுதான் பணிவிடையும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதும் அதான் மீனிங். வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ ஃபார் அதர்ஸ்? அப்படி நம்ம யோசிக்கும் போது சிலுவை என்ன நம்மை ஆயத்தப்படுத்துகிறது என்றால், உங்கள் இருதயத்திலே அன்பை ஏற்படுத்துகிறது. எப்படி உங்களை ஒரு பதவிக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், உங்களுக்கு அன்பை கொடுத்து ஆயத்தப்படுத்துகிறார். அன்பு இல்லாமல் உங்கள் கையில் பதவி வந்துருச்சுன்னா நீங்கள் இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக இருப்பீர்கள். பொல்லாத ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. நம்ம இருதயத்தில் பொல்லாத ஆவிகளுடையவளாக இருக்க தேவன் விரும்பவில்லை, அன்பின் ஆவியினால் நிரப்பப்பட்டவளாக இருக்க தேவன் விரும்புகிறார். அப்போ அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே சிலுவை என்ன செய்கிறது? உங்கள் இருதயத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவ அன்பினாலே உங்களை ஆயத்தம் பண்ணுகிறது. நீங்கள் பிறருக்குரிய காரியங்களை யோசிக்கும்படியாக சிலுவை செய்கிறது. இதை எப்படி சிலுவை செய்கிறது என்று பார்க்கும்போது,
அநேக முறை நாம் இதை சரிவர புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் கல்வாரி சிலுவைக்கு வரும்போது பாருங்கள், நியாயப்பிரமாணமானது உங்களிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தேவனுடைய அன்பை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நிறைய பேர் சிலுவையை விட்டுட்டு வெறும் பிரமாணத்தை மாத்திரம் பார்க்கிறார்கள். ஆகையால் தான் வெற்றியாக வாழ முடியவில்லை. பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ உன்னை போல பிறரையும் நேசிப்பாயாக என்று சொல்லுகிறது. சரியா? உன்னை போலவே பிறனை நேசிப்பாயாக. இந்த பிரமாணத்தை எத்தனை பேர் நிறைவேற்றிருக்கீங்க? நிறைவேற்றிருக்கீங்களா இல்லையா? என்ன சொல்றதுன்னு தெரியல. யாரும் நிறைவேற்றினது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த பிரமாணத்தை நிறைவேற்றிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் நீ நேசிப்பாயாக. எத்தனை பேர் நிறைவேற்றிருக்கீங்க? யாரும் நிறைவேற்றினதில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நிறைவேற்றிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் முழுமையும் நிறைவேற்றின ஒருவர் இயேசு கிறிஸ்து. அப்போ பிறரை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் சிலுவையின் மூலமாக நாம் நேசிக்க முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன். சிலுவை உங்களுடைய அன்பை அது எதிர்பார்க்கவில்லை, தேவனுடைய அன்பை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. நீங்கள் சிலுவையின் இடத்துல வரும்போது, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார், என்னுடைய எல்லா கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்தனை மன்னித்தார், நான் தகுதியே இல்லாத என்னை அவர் தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி தேவ அன்பை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறவர்களா இருக்கிறீர்கள். யூ வில் கீப் ரிசீவிங் த லவ் ஆஃப் காட். சிலுவை இடத்துல வரும்போது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, சிலுவை பற்றிய உபதேசம் ஒரு துறவி போல நம்ம வாழ்க்கை வாழணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒன்றும் நகை நட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்ம தியாகமாக வாழ்ந்துட்டு போகணும். அப்படி கிடையாது. அது தவறான உபதேசம். அப்படி கிடையாது. சிலுவை உங்களிடத்துலேருந்து எதையும் பறித்து கொள்வதில்லை. உங்கள் நகையையோ உங்களுடைய அலங்காரத்தையோ பறித்து கொள்வது சிலுவை கிடையாது. உங்களை ஒரு துறவியாக மாற்றி உட்கார வைப்பது சிலுவை கிடையாது. சிலுவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. குறிப்பாக தேவ அன்பை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்குது. The cross gives you the love of God. அப்போ நீங்கள் சிலுவையின் இடத்துல வரும்போது தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். பெற 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 பாத்திரம் என்ன ஆகும்? பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. தேவ அன்பினாலே பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்ம சண்டே ஸ்கூல்ல பாடுவோம் தெரியுமா? என் பாத்திரம் என்ன? இட்ஸ் பப்ளிங் இன் மை சோல். It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folks can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தார். நான் அது தவறான அப்ரோச், உலக பிரகமான அப்ரோச். நீங்கள் தேவ அன்பிலே நிரப்பப்பட்டு தேவன் என்னை நேசிக்கிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று சொல்லும்போது மற்றவர்களை பார்க்க மாட்டீங்க. அப்போ இந்த அன்பு நிறைந்து என்ன பண்ணுறது? மற்றவர்கள் மீது அந்த அன்பை நீங்கள் பொழிய ஆரம்பிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் வழியாக அல்ல, சிலுவையின் மூலமாக ஆயத்தமாக்கப்படுகிறீர்கள். இரண்டாவதாக, சிலுவை என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய முன்னோக்கத்தை நித்திய முன்னோக்க உடையதாக மாற்றுகிறது. The cross gives you the eternal perspective. நீங்கள் இந்த சீஷர்கள் உடைய ஐடியா என்னன்னு பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய மனதில் என்னதான் இருந்ததுன்னு பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து 12 சிங்காசனங்களை கொடுக்குறாருன்னு சொன்னார்ல, அவங்க என்ன ஆக்சுவலாக நினச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய சமுதாய புரட்சி பண்ண போகிறாரு, ஒரு பெரிய அரசியல் புரட்சி பண்ண போகிறாரு. புரட்சி பண்ணிவிட்டு அவர் சிங்காசனத்தில் ராஜாவாக உட்காந்துருவார், நம்ம எல்லாம் உட்கார வச்சுருவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு அரசியல் புரட்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆவிக்குரிய ரீதியில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று, நித்திய தேவனுடைய நோக்கங்கள் என்ன என்று அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சீஷர்களுக்கு அது புரியவே இல்லை. சிலுவை காட்டி கொடுக்கப்படுவார், எல்லாம் அவங்களுடைய நினச்ச காரியங்கள் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்டில் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் யாரோ காட்டி கொடுத்துருவாங்கப்பா, அப்புறம் அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் அடித்து போட்டு அவர் ஒரு ராஜாவாக உட்காந்துருவார், நாமளும் அவரோட உட்காந்துடலாம், ஆளுகை செய்யலாம், அப்படி தான் அவங்க நினச்சி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நித்திய நோக்க, இந்த எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவை பற்றி தெரியாது, ஆவிக்குரிய நோக்கங்களை குறித்து தெரியாது, தேவனுடைய திட்டங்களை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆனால் சிலுவை என்ன செய்கிறது? உங்கள் இருதயத்தை நித்திய நோக்கத்திற்கு திறக்கிறது. நீங்கள் உலக பிரகாரமான அதிகாரங்களையே பார்த்து நீங்கள் ஓட மாட்டீர்கள், நீங்கள் நித்திய அதிகாரத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாடி நீங்கள் ஓடுவீர்கள். இந்த உலகத்தில் என்ன நடக்குது, இந்த உலகத்தில் எனக்கு அதிகாரம், அதெல்லாம் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கும், ஆனால் உங்களுடைய பார்வையோ நித்திய நோக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள்.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே விட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க. தேவனுடைய வலது பாரிசம் அவருக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷனாக வெளிப்பட்ட பிறகு, பாடுகளெல்லாம் அனுபவித்து உயிர் தெழுந்த பிறகு, தேவனுடைய வலது பாரிசம் இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் அதை எப்படி? சிலுவையின் மூலமாக தான் செல்ல முடியும். சிலுவையை சகித்தார். எப்படி சகித்தார்? நித்திய நோக்கமுள்ளவராக இருந்தார். He had an eternal perspective. நாம் குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாக, குறுகிய தரிசனம் உள்ளவர்களாக செல்லக்கூடாது. தேவன் இந்த மாலை வேளையில் பிரியமானவர்களே, சிலுவையின் மூலமாக உங்கள் தரிசனத்தை விரிவாக்க விரும்புகிறார். He wants to expand your perspective. நீங்க ஒரு அதிகாரத்தை தேடுகிறீர்கள். எனக்கு ஒரு 10 பேருக்கு உதவி செய்யற மாதிரி எனக்கு அதிகாரம் தான் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா தேவன் உங்களை 100 பேருக்கு உதவி செய்யும்படியாய், 1000 பேருக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை பெருகச் செய்யும்படியாக விரும்புகிறார். He gives you a broader vision. He gives you an external perspective. நீங்க ஒரு உலக பிரகாரமாக நான் நன்மை செய்தால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய நன்மைகளை நீங்கள் செய்கிறவர்களாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். பேதுரு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க இப்போ மீனை தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவேன். பாருங்க, ஒரு broader vision, ஒரு நித்திய பெர்ஸ்பெக்டிவ் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப சிலுவை என்ன செய்கிறது? நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணுகிறது. தேவ அன்பினாலே ஆயத்தம் பண்ணுகிறது. ஒரு தரிசனத்தினாலே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறது. இரண்டாவதாக சிலுவை என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய இறையாண்மைக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறது, கீழ்ப்பட்டிருக்கும்படி செய்கிறது. இட்ஸ் காட்ஸ் சாவரனிட்டி. அது சாவரனிட்டி என்று சொல்லும்போது என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, தேவன் தான் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நிச்சயம் செய்வார். அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. வானத்திலும் பூமியிலும் என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ தேவனுடைய சித்தமே இல்லாமல் ஒண்ணுமே நடக்காது. That is the sovereignty of God. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, தேவன் ஒரு வல்லமை, பிசாசு ஒரு வல்லமை, தேவன் பிசாசோட போராட்டி இருப்பது போல நன்மையும் தீமையும் போராடி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கிடையாது. பிசாசு தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறான். அவருடைய காலின் கீழாக பிசாசு இருக்கிறான். தேவன் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஏக சக்காதிபத்தியமுள்ள நித்தியானந்தவர் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நித்தியானந்தம் உள்ள தேவன், எட்டர்னல் காட், சாவரன் காட் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அதிகாரத்திற்கு எல்லையே கிடையாது. அவருடைய அதிகாரம் எப்படி? அவர் என்ன யோசிக்கிறாரோ அது நிறைவேறியே தீரும். அப்ப சிலுவை அவருடைய இறையாண்மையை காண்பிக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 4 27 28. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகளை யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இங்க பாருங்க, நிறைய பேர் இயேசுவுக்கு விரோதமாக கூட்டம் கூடியிருக்காங்க. யாரெல்லாம் கூட்டம் கூடியிருக்காங்க? ஏரோது, பொந்தியு பிலாத்து, புறஜாதிகள், இஸ்ரவேல் ஜனங்கள், இவ்வளோ பேர் கூட்டமாக, அதிகாரிகளும் ஜனங்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். அப்போ உலக பிரகாரமாக நமக்கு விரோதமாக ஒருத்தன் கூட்டம் கூடி வரான், அதிகாரிகள் நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, என்ன நடக்க போதோ, பொல்லாங்க நம்மை மேற்கொண்டு விடுவானோ என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம். ஆனால் சிலுவை என்ன காண்பிக்கிறது பாருங்கள், இதெல்லாம் பிளான் பண்ணதே கடவுள் தான். வேதம் சொல்லுகிறது, கூட்டம் கூடினார்கள் எப்படி? உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படிக்கு. அது தேவனுடைய ஆலோசனை தான், தேவனுடைய கரம் தான். இப்படிலாம் வரட்டும், இயேசு கிறிஸ்து விரோதமாக இவர்களெல்லாம் கூட்டம் கூடட்டும், நான் கூட்டி வச்சு அவர்களை நான் வெட்டுகிறேன் என்று சொல்லி தேவன் அப்படிதான் அவர் அங்கே திட்டம் தீட்டினார். சிலுவையில் கொண்டு வந்து அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அதிகாரியாக திகழ்ந்து கொண்டிருந்த பிசாசானவனை சிலுவையிலே வைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே சத்துருவை, பிசாசை அழிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். உலக துவக்கத்துக்கு முன்னாடியே அந்த திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அதை நிறைவேற்றுவதற்காக தான் இவர்கள் கூட்டம் கூடினார்கள்.
இப்போ உங்களுக்கு விரோதமாக நீங்கள் உயராதபடிக்கு, நீங்கள் முன்னேறி செல்லாதபடிக்கு கூட்டம் கூடுகிறார்களா? அதிகாரிகள் சதி செய்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். தேவன் இறையாண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். சிலுவை தேவனுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறது, அவருடைய இறையாண்மையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து இதை அறிந்திருந்தபடியினால்தான் உலக துவக்கம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எங்க தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? பிறந்து வளர்ந்த பிறகு ஒப்பு கொடுத்தாரா சிலுவைக்கு? இல்லை. உலகம் துவக்கத்துக்கு முன்னாடியே அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலகம் துவக்கத்துக்கு முன்னாடியே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். விடிவெள்ளியின் மகனாகிய அந்த லூசிஃபர் நம்ம பார்க்குறோம்ல, அவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, தேவனில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர். ஹல்லேலூயா. அவர் தேவன் பிதாவினிலிருந்து ஜெனிப்பிக்கப்பட்டவர். அவர் யாரும் உண்டாக்கவில்லை. நாம் அப்படிதான் நம்முடைய விசுவாச பிரமாணங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர் தேவனிலிருந்து வெளிப்பட்ட தேவகுமாரன். அவரும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். தேவனா, அவர் தான் தேவன், he is God. ஆனால் சன்னாக, மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக அங்கே தேவனிலிருந்து வெளிப்படுகிறார். எப்போ வெளிப்பட்டார்? உலகம் துவக்கத்துக்கு முன்னாடியே பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று திருத்துவ அலுவலர்களில் தேவன் வெளிப்படுகிறார். as a triune God, God reveals himself. அப்போ அந்த சமயத்திலேயே உலகம் உண்டாப்பதற்கு முன்பாகவே அவருடைய திட்டம், தேவனுடைய திட்டம் இந்த சிலுவை. அப்போவே இந்த சிலுவையை தேவன் ஆயத்தம் பண்ணிட்டார். இந்த சிலுவையின் மூலமாக ஜனங்களை ரட்சிக்கப்பட வைத்து இயேசு கிறிஸ்து அதன் மூலமாக அவர் சிங்காசனத்திலே உட்கார வேண்டும், ஒரு மனுஷகுமாரனாக உட்கார வேண்டும். ஏற்கனவே அவர் தேவனாக உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறார். என்றென்றைக்கும் நித்தியமாக தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறார் தேவகுமாரனாக. ஆனால் ஒரு மனுஷகுமாரனாக மகிமை அடைந்து அவர் உட்கார வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு சிலுவையை அல்லாமல் அவரால் வர முடியாது. It is only through the cross there is glorification. It is only through the cross there is promotion. அப்போ இதெல்லாம் எங்கே பிளான் ஆனது? உலகம் துவக்கத்துக்கு முன்பாகவே சிலுவைக்கு தம்மை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அதாவது தேவனுடைய இறையாண்மைக்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் பிறந்து வந்தபோதும் அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மனுஷ ரூபமாக எடுத்து வரும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் முதல் பாருங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாட பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி டாப் டு பாட்டம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாகவே இருக்கிறார், தேவனாகவே இருக்கிறார். அவர் மனுஷகுமாரனா இறங்கி வர வேண்டும், சிலுவை வெளியாக செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் அவர் தேவனுடைய திட்டமாகிய சிலுவையின் வழியாக தேவனுடைய இறையாண்மைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். He humbles himself, he submits himself to the sovereignty of God. அவர் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கலாம். ஐயோ, இப்படி போய் இவங்க கரத்தில் போய் நான் மாட்டினேன்னா என்னையே அவங்க அழிச்சிருவாங்களே, சிலுவையில் என்னை கொலை செய்து விடுவார்களே, அதோட என்னுடைய ஊழியம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆவது என்று சொல்லி அவர் பயந்து இருந்திருக்கலாம். அவர் சிலுவை பக்கம் செல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு மனுஷனாக அப்படி சிந்தித்திருக்க முடியும். ஏன் வேதத்திலே அவர் அப்படி சிந்தித்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டார், பயந்தார். அவர் வேர்வை ரத்தமாக வடிந்தோடியது என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? as a man he had that fear. இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ? அப்போ பிதாவினிடத்தை கேட்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகி போனால் நலமா இருக்கும் என்று சொல்றார். அப்புறம் சொல்றாரு, ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, மனுஷீக சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமாக கடவது. உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா சிலுவையின் மூலமாக தான் நமக்கு வெற்றி உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, 2 காரியம் பார்த்தோம். 3வது காரியம் பார்க்க போறோம். முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? நாம சிலுவை நம்மை ஆயத்தம் பண்ணுகிறது. சிலுவை நம்மை தேவனுடைய இறையாண்மை கீழாய் கொண்டு வருகிறது. 3வதாக சிலுவை நம்மை தேவ பலனை சார்ந்திருக்கிறவளாய் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருக்கு ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். என்ன அதிகாரம்? ஒரு பதவியை கொடுத்திருந்தார். என்ன பதவி? கிறிஸ்து என்ற பதவி. அது என்ன? மேசியா.
அவர் கொடுக்கப்பட்ட பதவி ஒரு பெரிய பதவி. அவர் பிறக்கும் போதே கிறிஸ்துவாக தான் பிறந்தார். கரெக்டா? மெய்ப்பொருளத்தில் செய்தி எப்படி வருது? கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கிறார். அவர் பிறக்கும் போதே கிறிஸ்து அந்த டைட்டிலோட தான் பிறந்தார், தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படிப்பட்ட உன்னதமான பதவியை கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து 30 வயது முதல் என்ன ஊழியம் செய்தார் என்று சொல்லுங்கள். என்ன பெரிய கிரியைகளை செய்தார், என்ன அற்புதங்களை செய்தார் என்று நாம் சொல்ல முடியுமா? அவர் செய்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஏனென்றால் தன்னுடைய சுய முயற்சியிலே, தன்னுடைய சுய பலத்திலே அவர் எதையும் செய்ய விரும்பவில்லை. தேவனுடைய பதவியை நிறைவேற்ற, கிறிஸ்து என்ற அந்த மேசியாம் என்ற அந்த பதவியை அவர் நிறைவேற்ற அவருடைய வேலை வந்தபோது, அந்த 30 வயது ஆனபோது அவர் என்ன செய்தார்? யோவான் நதிக்கரையிலே கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா! அங்கே கர்த்தருடைய ஆவியின் பலன் அவர் மேல் வந்த பிறகுதான் அவருடைய வேலைக்குள்ளாக அவருடைய பதவிக்கு நேராக அவர் செல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பதவி, உங்களுக்கு அவர் கொடுக்கிற உயர்வு, இதிலே நீங்கள் உங்கள் சுய பலத்தோடு முயற்சிக்க செய்ய வேண்டாம், எதையும் செய்ய தேவையில்லை. தேவன் தம்முடைய பலனை தருகிறவராக இருக்கிறார். சிலுவை தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:18, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா! The message of the cross is the power of God. தேவனுடைய வல்லமை. சிலுவை உங்களை உங்க வல்லமையிலிருந்து, உங்க பலத்திலிருந்து திருப்பி, உனக்கு இந்த பதவியில தான் நம்ம உட்காரணும், உனக்கு அந்த அதிகாரம் தானே வேணும், உனக்கு அந்த ஆசீர்வாதம் தானே வேணும், உனக்கு அந்த ப்ரொமோஷன் உயர்வு வேணும்ல, என்னுடைய பலத்தை நம்பு, தேவனுடைய பலத்தை நம்பு என்று சொல்லி சிலுவை உங்களை தேவ பலத்தை தருகிறதா இருக்கிறது. அப்போ 30 வயது முதல் சுய பலத்திலே ஒன்றும் செய்யாத ஆண்டவர் 30 வயது ஆகிற பிறகு, கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிறகு அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல தேவன் இயேசுவை போலவே உங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுக்கு என்னென்ன பதவி வச்சிருக்கிறாரோ, உங்களுக்கு என்று எந்த உயர்வு வைத்திருக்கிறாரோ, அல்ல தேவன் உங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்? அற்புத அடையாளங்களினாலே, by supernatural power of the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினாலே உங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அங்கே தேவ ஆவியின் வல்லமையினாலே, உங்கள் சுய பலத்தினால் அல்ல, உங்கள் சுய ஞானத்தினால் அல்ல, அந்த பதவி நீங்கள் அபரிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவருடைய பலனை நம்பி இருந்தால் போதும். இட்ஸ் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் காட் டேக்ஸ் யூ இன்டு தட் பொசிஷன். அந்த இடத்துல அவர் உங்களை சிலுவையின் மூலமாக தேவ வல்லமையை வெளிப்படுத்தி உங்களை உட்கார வைக்கிறார். கடைசியாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுகிறது? தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ அவருக்கு மேசியா என்ற அந்த பட்டமும், மேசியா என்ற அந்த பதவியும் தேவன் கொடுத்ததை இயேசு எப்படி நிறைவேற்றுகிறார்? நான் தான் தேவகுமாரன்பா, எல்லாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்டுருங்க, நான் 1-2 நல்ல கருத்துக்களை சொல்லுகிறேன், அந்த கொள்கைகளை எழுதி வைத்துக்கொண்டு அதை எப்படி பின்பற்றிட்டு போங்க, அப்படி சொன்னாரா இயேசு? இல்லை. அவர் செல்லுகிற இடமெல்லாம் தேவ வல்லமை வெளிப்பட்டது. அவர் செல்லுகிற இடமெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. பிசாசுகளை துரத்தினார், அவர் வியாதிகளை சுகமாக்கினார், அற்புத அடையாளங்களை செய்தார். தேவ வல்லமையினாலே அவர் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் கூட அப்படிதான். உங்கள் வாழ்க்கையில் பலனே இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி அந்த பதவிக்கு போக முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பதவி வெறியின் மூலமாக போக தேவையில்லை, தேவ வல்லமையினாலே போக போகிறீர்கள். It's by the power of God you will be taken to that position. It's by the power of God you will be taken to that responsibility. நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, தேவனுடைய வல்லமை உங்களுக்கு சிலுவையின் மூலமாக வெளிப்படுகிறது. இந்த மாலை வேளையிலும் கூட பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக பதவி வெறி உங்களை விட்டு நீங்கி போகிறது. அது நமக்கு தேவையில்லை. உலகத்தின் சிந்தை, மாம்சத்தின் சிந்தை நமக்கு தேவையில்லை. கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை, தேவ பலன், சிலுவை நமக்கு தேவையா இருக்கிறது. நாம் யாவரும் ஜெபிக்கலாமா? யாவரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் எந்த பதவிக்காக நீங்கள் ஏக்கமாக இருக்கிறீர்கள்? இவ்வளோ நாள் நான் போராடி கொண்டு இருக்கிறேன், இந்த பதவி எனக்கு கிடைக்கவில்லையே, என் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றம் இல்லையே, இந்த அடுத்த லெவலுக்கு நான் போக முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த மாலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒருவனும் உன் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஓ, ஏன் இருக்கிறது? இயேசுவின் சிலுவையின் மூலமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக உங்களுக்கு அந்த பதவி நிச்சயமாக இருக்கிறது, உங்களுக்கு அந்த உயர்வு நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் தவித்து கண்ணீர் வடித்து கவலைப்பட தேவையில்லை. தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிப்போமா? அவருடைய வல்லமைக்கு அர்ப்பணிப்போமா? தேவ வல்லமை உங்களை நிரப்பும்படியாக இந்த மாலை வேளையில் தேவனுடைய கிரியைகளை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்படியாக வந்திருக்கிறோம். Shall we all submit unto the power of God? Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. சித்தம் போல் என்னை என்றும் தார்ப்பாரானே நீ நடத்தும் சித்தம் போல் என்னை என்றும் தார்ப்பாரானே நீர் நடத்தும் என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறாய் நடந்திடவே வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறாய் நடந்திடவே வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் வழி இதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும் அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். எல்லாரும் பாடுவோமா? அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. தொடர்ந்து பாட போகிறோம். அக்கினி ஸ்தம்பம் என்று பாடும் பொழுது உங்கள் மீது அந்த அக்கினி ஸ்தம்பம் வந்து இறங்கும், அந்த மேகம் ஸ்தம்பம் வந்து இறங்கும். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அந்த தேவனுடைய வல்லமை உங்கள் மீது வந்து இறங்கும். The presence of the Lord, the power of God shall come upon you right now. அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும் இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ
நடத்தும். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பதவிக்கு நேராக எடுத்து செல்லும்படிக்கு, உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக அழைத்து செல்லும்படிக்கு உங்கள் தரிசனத்தை அவர் கண்களை திறக்கிறார், உங்கள் தரிசனத்தை விரிவுபடுத்துகிறார், அவருடைய வல்லமையினாலே உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் மீது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, என் குடும்பத்தை யார் உயர்த்துவார், எங்களுடைய வாழ்க்கை தரத்தை யார் உயர்த்துவார், எங்களுடைய வியாபாரத்தை யார் உயர்த்துவார் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உயர்த்த இந்த வேளையில இறங்கி இருக்கிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்தும்படியா, உன் குடும்பத்தை உயர்த்தும்படியா இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவையின் மூலமாய் அவர் உயர்த்துகிறார். தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. The power of God is here right now. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அவருடைய சுகமளிக்கிற வல்லமை மத்தியில இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் பலவீனத்தை அகற்றி போடுகிறது. எந்த பலவீனம் உங்கள் சரீரத்திலே உங்கள் பதவிக்கு நேராய் செல்ல முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறதோ, எனக்கு இந்த உயர்வுக்கு நேராக செல்ல முடியலையே, கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த பணியை என்னால் செய்ய முடியவில்லையே, நான் பலவீனனாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வல்லமை உன்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையினாலே பலப்படுகிறாய். இந்த மாலை வேளை உன்னுடைய வேளை. It's the time when God is strengthening you by the power of the cross, by the power of the Holy Spirit. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனமாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக நீங்கள் எங்களோடு பேசியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த பதவி வெறி பற்றி நாங்கள் செல்லாமல், நாங்கள் சிலுவையின் மூலமாக எங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள, நீங்கள் வாக்கு பண்ணின பதவிக்கு நேராய் செல்ல எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களை நிரப்பியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இன்றைக்கு வர முடியாத சபையார் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பத்தோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானம் இந்த சபையில தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளை போல நாளை தினத்திலும் அடுத்த நாள் கூட்டங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக, தேவன் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சபையார் உட்காரலாம். செய்தியை கேட்டனா யாவரும் எழுந்திருந்து நம்முடைய பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். சபைக்கு செய்தி கொடுத்த மதன் தாமஸ் அவர்களை சபையின் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் உங்களை மென்மேலும் பயன்படுத்த நாங்கள் உண்மை சபை சார்பாக வாழ்த்துகிறோம். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீர்த்தனை 130 பாடுவோம். கீர்த்தனை 130. சத்தம் கேளாயோ, பாவியே திரும்பாயோ. மேவிதையை நிரம்பியே விகுனை விரும்பி, மேவிதையை நிரம்பியே விகுனை விரும்பி, கூவி அழைக்கையிலே தாவி இயேசுவை நோக்கி, பாவி என்றே திரும்பாயோ.
நேச ஆவியின் சத்தம் கேளாயோ பாவி என்று திரும்பாயோ பாவம் தொடர்ந்து செல்லுமே பாவ சாபம் அடர்ந்து கொள்ளுமே பாவம் தொடர்ந்து செல்லுமே உன்னி காலம் எல்லாமே சாபம் காலம் இதுவே காலம் லாபம் எல்லாமே சாபம் காலம் இதுவே காலம் தாவம் உழவும் இயேசுமா பரிதாபம் கண்டு பாவி என்று திரும்பாயோ நேச ஆவியின் சத்தம் கேளாயோ பாவி என்று திரும்பாயோ எத்தனை போதனை பெற்றாய் ஐயோ சுத்தமாய் சாதனை அற்றாய் எத்தனை போதனை பெற்றாய் என்றாலும் அத்தனை பாவத்தையும் மோட்சமாக வெறுத்து அத்தனை பாவத்தையும் மோட்சமாக வெறுத்து அத்தனை தத்தம் செய்து நீத்தமும் காவும் என்று பாவி என்றே திரும்பாயோ நேச ஆவியின் சத்தம் கேளாயோ பாவி என்று திரும்பாயோ கல்வாரியில் தொங்கினோர் யார் ஊன கல்லோ நெசருகினார் பார் கல்வாரியில் தொங்கினோர் யார் இன்னும் பொல்ல மனதுடனே கல் போல் கடினமாகி பொல்ல மனதுடனே கல் போல் கடினமாகி செல்வோரையும் நிந்தித்து எல்லா கேட்டுக்கொள்ளான் பாவி என்றே திரும்பாயோ நேச ஆவியின் சத்தம் கேளாயோ பாவி என்றே திரும்பாயோ நிலையென்றழைக்கின்றோரே இரத்த விலை மதியாமல் சென்றாரே நிலையென்றழைக்கின்றோரே போதும் மலையாமல் இயேசுவிடம் தொலையாத கவலை சொல்லி மலையாமல் இயேசுவிடம் தொலையாத கவலை சொல்லி உரையான நம்பிக்கை வைத்து நிலையான ரட்சை பெற பாவி என்றே திரும்பாயோ நேச ஆவியின் சத்தம் கேளாயோ பாவி என்றே திரும்பாயோ ஜெபம் செய்வோம். எல்லா நல்வரங்களையும் தரும் கடவுளே, உமது ஜனத்தின் காணிக்கையை தயவாய் ஏற்றுக்கொண்டு அதையும் உமது ஜனத்தையும் ஆசீர்வதித்து சமாதானமும் பிரியமும் உலகமெங்கும் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரை பதவி வெறி கொண்டு இந்த உலகத்திலே அலையாதபடி உம்முடைய கிருபையினாலே உமக்கு நேராக உம்முடைய சிலுவைக்கு நேராக எங்களை திருப்பும் சுவாமி. ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஆத்மாக்களை உம்முடைய கருத்தை தருகிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வாதம் விரைவில் அடுத்த ஆராதனைக்கு அவர்களை கொண்டு வந்து சேரும் சுவாமி. எலெக்ஷன் நடக்க போகிறது சுவாமி. எலெக்ஷனில் உமக்கு சித்தமான ஜனத்தை நீர் கொண்டு வந்து ஒரு நல்ல ஆட்சியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாக நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி.
எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே நடந்து வருகிறது. ஒன்றும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்திற்கு மாறாக நடப்பதில்லை சுவாமி. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு வாழ ஆண்டவரே உம்முடைய சிலுவையை நாங்கள் பற்றி கொண்டு அதோடு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். உலகத்தின் மேலே வாஞ்சை வைத்து எங்கள் மனதுகளை திருப்பாமல் உமது மேலேயே எங்கள் வாஞ்சையை வைத்திருக்க நீர் எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. நீங்கள் சபை மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்மை விசுவாசித்த அனைவரும் ஆண்டவரை உம்மை பற்றி கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்தில் உம்மை உயர்த்தி காட்டத்தக்கதாக நீர் அவர்களுக்கு கிருபை தரும். ஆண்டவரே, கொரோனா நோய் ஆண்டவரை அதிகமாக வருகிறதாக சொல்கிறார்கள் சுவாமி. இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு இல்லை என்றால் மனிதனுடைய முயற்சி வெற்றி பெறுவதில்லை சுவாமி. நீர் ஆளுகை செய்கிறீர். நாங்கள் அடிமைகள் சுவாமி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களை வழிநடத்தும். தீங்கு எங்களை காணாதபடி தொடராதபடி நீர் விலக்கி காத்துக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. குறைவுகள் எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இந்த இரவிலே நல்ல நித்திரையை தாரும். காலையில் எழுந்து உம்மை துதித்து எங்கள் கடமைகளை தொடர எங்களுக்கு பலம் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கேளு சுவாமி. ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 36 முதல் கவியும் 4வது கவியும் பாடும்.
என்னோடு இணைந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபாதங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.